இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. செலாயாங்கில் கோழி அறுக்கும் இடங்களில் அதிரடி சோதனை, 36 வெளிநாட்டவர் கைது. ஸ்லாங்கூர் செலாயாங் மொத்த வியாபார சந்தையில் கோழிகளை அறுக்கும் 6 கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் வேலை பெர்மிட் இல்லாத 36 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவு துறையும் ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமய மேம்பாட்டு கழகமும் இணைந்து அச்சோதனை நடத்தின. பெரும்பாலும் வெளிநாட்டவர்களால் நடத்தப்பட்டு வரும் அக்கடைகள் அசுத்தமான முறையில் இயங்கி வருவது கண்டறியப்பட்டது. தரையில் கோழி ரத்தம் சிந்தியும் கோழி கழிவுகள் சிதறியும் கிடந்தன. 6 கடைகளில் ஒரு கடை மட்டுமே உள்நாட்டவரால் நடத்தப்பட்டு வருகிறது. அதிகாரிகளை கண்டதும் பல தொழிலாளர்கள் தப்பியோட முயன்றனர். எனினும் அனைவரையும் வளைத்து பிடிக்கப்பட்டனர். கைதான 36 பேரில் 26 பேர் மியான்மர் நாட்டவர்கள், 10 பேர் வங்காளதேசிகள், ஒருவர் இந்தோனேஷியர். விசாரணைக்கு உதவ 4 உள்ளூர் ஆடவர்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அவதூறு வழக்கில் ஹன்னாயோ வெற்றி, 4 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு வழங்க UUM விரிவுரையாளருக்கு உத்தரவு. செகாமுட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னாயோவுக்கு 4 லட்சம் ரிங்கிட்டை வழங்குமாறு UUM எனப்படும் மலேசிய பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் டாக்டர் கமருல் சமான் யூசுப் உத்தரவிட்டுள்ளார். 8 ஆண்டுகளுக்கு முன்னர் பேஸ்புக்கில் அவதூறு பரப்பும் வகையில் 2 பதிவுகளை வைத்ததற்காக குலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. கமருல் சமான் மீது ஹன்னாயோ தொடுத்த அவதூறு வழக்கை அந்த இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். என்றாலும் கமருல் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ஹன்னாவின் கோரிக்கையை நீதிபதி நிராகரித்தார். எந்த மன்னிப்பும் நேர்மையாக இருக்காது என்றார் அவர். தனது அரசியல் நடவடிக்கைகள் வாயிலாக ஹன்னாயோ கிறிஸ்துவத்தை பரப்பியதாக 2017 மே 10ஆம் தேதியும் பின்னர் 17ஆம் தேதியும் பேஸ்புக்கில் கமருல் பதிவிட்டிருந்தார். நெடுஞ்சாலை கட்டுமான திட்டத்தில் ஊழல், ஆடம்பர பொருட்கள், கார்கள், சொத்துடைமை என 32 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சொத்துகள் பறிமுதல். ஒரு நெடுஞ்சாலை கட்டுமான திட்ட ஊழல் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மேற்கொண்ட விசாரணையில் 32 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கிளான் பள்ளத்தாக்கில் ஒரு நெடுஞ்சாலை கட்டுமான திட்டத்திற்கான சுக்குக் இஸ்லாமிய முறையிலான நிதி பத்திரங்களை மோசடி செய்ததன் பேரில் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனரான தான்சி பட்டம் கொண்டவர் மீது MACC விசாரணை நடத்தி வருகிறது. அவருக்கு சொந்தமான இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போதே மேற்கண்ட பொருட்கள் சிக்கின. பல்வேறு வர்த்தக முத்திரையிலான 217 சொகுசு கடிகாரங்களும் அவற்றில் அடங்கும். அதன் மதிப்பே 5 மில்லியன் ரிங்கிட் ஆகும். தவிர 1 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 27 ஆடம்பர கைப்பைகள், 4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நகைகளும் கைப்பற்றப்பட்டன. கிட்டத்தட்ட 7 மில்லியன் ரிங்கிட் பெருமானம் உள்ள பென்ட்லி, மெர்சிடிஸ் பென்ஸ், ரேஞ்ச் ரோவர் மாடல்களிலான ஆடம்பர கார்களும் அதிகாரிகளிடம் சிக்கின. டெலிகிராமில் ஆபாச படங்களை விற்பனை செய்த ஆடவருக்கு 3000 ரிங்கிட் அபராதம். டெலிகிராமில் ஆபாச படங்களை விநியோகித்ததற்காக வேலையில்லாத நபருக்கு இன்று மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 3000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. ஆபாச படங்களை விற்பனை செய்தது மற்றும் விநியோகித்தது தொடர்பான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அமர் அசருடன் என்பவருக்கு மேஜிஸ்ட்ரேட் ஐனா அசரா ஆரிஃபின் 3000 ரிங்கிட் அபராதம் விதித்தார். இதனை செலுத்த தவறினால் 4 மாத சிறை தண்டனை அனுபவிக்கும்படி அம்மாருக்கு உத்தரவிடப்பட்டது. ஏப்ரல் 9ஆம் தேதி ஆபாச உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும் டெலிகிராம் சேனலுக்கான இணைப்புகளை கொண்ட ஒரு வலைதளத்தை ஒரு போலீஸ்காரர் கண்டுபிடித்தார். அந்த உள்ளடக்கத்தை அணுக பயனர்கள் கட்டணம் செலுத்த வேண்டி இருந்தது என குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. கிளந்தானில் அதிகமான மக்களுக்கு ரத்தத்தில் கொழுப்பு உள்ளது. கிளந்தானில் நீரிழிவு மற்றும் ரத்தத்தில் கொழுப்பால் பாதிக்கப்பட்டவர்களின் விழுக்காடு விகிதம் தேசிய அளவை விட அதிகமாக இருப்பதால் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கிளந்தான் மக்களின் 16.3 விழுக்காட்டினர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய அளவில் இது 15.6 விழுக்காடு என 2023ஆம் ஆண்டின் தேசிய சுகாதாரம் மற்றும் நோயுற்ற தன்மை கண்டுபிடிப்பின் கணக்கெடுப்பின் முடிவுகள் காட்டுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். கிளந்தானில் 34.9 விழுக்காடு மக்கள் ரத்தத்தில் அதிக கொழுப்பை கொண்டிருந்ததாக கண்டறியப்பட்டதோடு தேசிய அளவில் இது 33.3 விழுக்காடாக இருப்பதாக அவர் கூறினார்.
இருப்பினும் கிளந்தானில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக எடைக்கான விகிதங்கள் முறையே 27.9 விழுக்காடு மற்றும் 51.6 விழுக்காடாக இருப்பதோடு இது தேசிய அளவை விட குறைவாகும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் கலாச்சாரத்தை விரிவான முறையில் திரட்டுவதற்கான ஒரு தளமாக தேசிய ஆரோக்கியமான மலேசியா அமைந்துள்ளது. சிகிச்சையை மையமாக கொண்ட சேவைகளிலிருந்து தடுப்பு மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்தும் ஒரு அமைப்பிற்கு மாறுதலுக்கு இது துணை புரியும் என கிளந்தான் ஆரோக்கிய மைய திறப்பு தின விழாவில் உரையாற்றும் போது சுல்கிஃப்லி கூறினார். மலாக்காவில் கோர விபத்து நடந்த இடத்தில் 462 பாக்கெட்டுகளில் போதைப் பொருள் கண்டுபிடிப்பு. மலாக்கா பாயா ரும்போட்டில் நேற்று காலை 3 வாகனங்களை உட்படுத்திய ஒரு கோர சாலை விபத்தில் 462 பாக்கெட்டுகளில் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் போலீஸ் அதிர்ச்சி அடைந்தது. AMJ நெடுஞ்சாலையில் காலை சுமார் 8 மணிக்கு மோட்டார் சைக்கிள், கார், லாரி ஆகிய மூன்றும் அவ்விபத்தில் சிக்கின. 22 வயது மோட்டார் சைக்கிளோட்டி கட்டுப்பாட்டை இழந்து முதலில் காரையும் பின்னர் லோரியையும் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக மலாக்கா போலீஸ் தலைவர் டசுல் கைரி முக்தார் கூறினார். சம்பவ இடத்தில் மோட்டார் சைக்கிளோட்டிக்கு சொந்தமானதென நம்பப்படும் போதைப் பொருட்கள் சிக்கின. 450 பாக்கெட்டுகளில் 688.81 கிராம் ஹெராயின் வகை போதைப் பொருளும் 12 பாக்கெட்டுகளில் 13.41 கிராம் எடையிலான மீதாபிதமின் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணை தொடருவதாக டசுல் கைரி சொன்னார். நான் சர்வாதிகாரி அல்ல, பிரதமர் அன்வார் விளக்கம். ஊழலை வேறறுக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டுவதால் தாம் ஒன்றும் சர்வாதிகாரி அல்ல என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இவரை கைது செய்யுங்கள், அவரை கைது செய்யுங்கள் என எதற்கெடுத்தாலும் ஆணையிடும் பிரதமர் நான் அல்ல, அது பிரதமரின் வேலையும் அல்ல என அவர் விளக்கினார். ஊழல் தொடர்பான எந்த ஒரு விசாரணையும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும், மாறாக தன்னிச்சையாக உத்தரவுகளால் அல்ல என டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெளிவுபடுத்தினார். என்ற போதிலும் ஊழல் துடைத்துடைப்பு என்பது அனைத்து மட்டங்களையும் உட்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் அவர் சொன்னார். சபா பெனாபாங்கில் மாநில அளவிலான காமதான் விழா கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் பிரதமர் அவ்வாறு தெரிவித்தார். மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹஜிஜி நோரும் அந்நிகழ்வில் பங்கேற்றார். சுரங்க வாய்ப்பு ஊழலுடன் ஒரு மத்திய அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரை உட்படுத்திய வைரல் வீடியோ குறித்தும் பிரதமர் பேசினார். இந்த பிரச்சனையில் பொதுமக்களின் கவலையை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வெளியில் பரப்பப்படும் வதந்தி, குற்றச்சாட்டு, அவதூறு ஆகியவற்றை வைத்து மட்டுமே நான் எந்த முடிவுக்கும் வந்துவிட முடியாது என அவர் கூறினார். அனைத்துலக போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் மலேசியாவில் கைதாகி இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். ஒரு பன்னாட்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக செயல்பட்டதாக நம்பப்படும் நபர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். இங்கிருந்த போது அந்த கும்பலுக்கு தலைமை தாங்கியதாக கூறப்படும் நவீன் சிக்கர் இப்போது மும்பையில் உள்ள NCB எனப்படும் இந்தியாவின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் காவலில் இருப்பதாக இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மும்பை நீதிமன்றம் அவரை NCB காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. அனைத்துலக போலீசான இன்டர்போல், இந்தியாவின் மத்திய புலனாய்வு பிரிவு மற்றும் மலேசிய அமலாக்க அதிகாரிகள் இணைந்து நடத்திய நடவடிக்கையை தொடர்ந்து நவீன் கைதானார். NCB பல ஆண்டுகளாகவே சந்தேக நபரை கண்காணித்து வந்த வேளை இன்டர்போல் அண்மையில் NCBயின் வேண்டுகோளை தொடர்ந்து ஒரு சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டது. நவீன் முதலில் 2021ஆம் ஆண்டு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்பு படுத்தப்பட்டார். ஆனால் உடனடியாக அவர் தலைமறைவானார். பின்னர் தாய்லாந்தில் காணப்பட்டவர் கடைசியாக மலேசியாவுக்கு வந்தார். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொகோயின் மற்றும் கஞ்சாவை அனுப்பும் கும்பலை மலேசியாவில் இருந்து நவீன் வழிக நடத்தியதாக கூறப்படுகிறது. கோலாலம்பூரில் ரசிகர்கள் என் தாயாரை அவமதித்தனர். மான்செஸ்டர் யுனைடெட் விளையாட்டாளர் அமாட் டியாலோ கூறிக்கொண்டார். தனது தாயாரை சில ரசிகர்கள் அவமதித்ததை அடுத்து தான் ஆபாசமாக சைகை செய்ததாக மான்செஸ்டர் கால்பந்து விளையாட்டாளர் அமாட் டியாலோ கூறிக்கொண்டார். புதன்கிழமை புக்கெட் ஜாலை தேசிய விளையாட்டரங்கு மைதானத்தில் ஆசியான் ஆல்ஸ்டர்ஸ் அணியுடன் மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் மோதியது. இந்த ஆட்டத்தில் ஏசியன் ஆல் ஸ்டார்ஸ் குழு 1-0 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் குழுவை வீழ்த்தியது. ஆல் ஸ்டார்ஸ் அணிக்கான வெற்றி கோலை மியான்மரின் மவுங் லுவின் 71வது நிமிடத்தில் அடித்தார்.
தான் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்றாலும் தனது செயல்களுக்கு வருத்தப்படவில்லை என அமர் தியாலோ இதுக்கு முன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எனக்கு மக்கள் மீது மரியாதை உண்டு, ஆனால் என் அம்மாவை அவமதிப்பவர்களுடன் அல்ல என அவர் கூறினார். நாங்கள் மலேசியாவில் நல்ல மக்களுடன் சிறந்த நேரத்தை கழித்தோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த சம்பவம் கலவையான எதிர்வினைகளை ஏற்படுத்தியது. சிலர் டயலாவுக்கு ஆதரவை தெரிவித்தனர். மற்றவர்கள் அந்த விளையாட்டாளரை மான்செஸ்டர் யுனைடெட் கண்டிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தனர். UN ஹேபிடேட் உலக அமைப்பின் தலைவர் பதவியை கைப்பற்றுவதில் மலேசியா தீவிரம், முழு வீச்சில் கடைசி கட்ட பிரச்சாரம். UN ஹேபிடேட் என்று அழைக்கப்படும் ஐநாவின் மனித குடியேற்ற திட்டத்திற்கான மாநாட்டு தலைவர் பொறுப்பை கைப்பற்றுவதில் மலேசியா கடைசி கட்ட பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. KPKT எனப்படும் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நாங்கூர் மிங் தலைமையிலான மலேசிய பேராளர் குழு கென்யா நைரோபியில் முழு வீச்சில் அப்பணிகளை மேற்கொண்டுள்ளது. அங்கு நடைபெறும் UN ஹேபிடேட் பொது பேரவையில் 2026-2029 தவணைக்கான புதிய தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். உள்ளூர் நேரப்படி இன்று பின்னேரம் முடிவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் நோக்கில் பல்வேறு முக்கிய பங்காளி நாடுகளுடன் நாங்கூர் மிங் அடுத்தடுத்து இருவழி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார். சீனா, UAE எனப்படும் ஐக்கிய அரபு சிற்றரசு, மெக்சிகோ, ஈரான், அசர்பைஜான் உள்ளிட்ட நாடுகளும் அவற்றில் அடங்கும்.